இந்திய நாட்டின் மொழி குறித்த கேள்விக்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்று பதிலளித்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு பாராட்டு தெரிவிப்பதாக பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் தெரிவித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாளை முன்னிட்டு கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது ஆபரேஷன் சிந்தூருக்கு பின் நமது நாட்டு எம்பிக்கள் குழு உலக நாடுகளுக்கு சென்றனர். அவர்களில் தமிழகத்திலிருந்து சென்ற கனிமொழியிடம் உங்கள் நாட்டின் மொழி என்னவென்று கேட்டபோது வேற்றுமையில் ஒற்றுமை எங்கள் மொழி என்று கூறியதற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். நாடு என வரும்பொழுது அரசியலை பின்னுக்கு தள்ளி நாட்டை முன்னுக்கு கொண்டு சென்ற கனிமொழிக்கு பாராட்டுதலை பெற்றிருக்கிறது எனவும் தெரிவித்தார். அமித்ஷாவின் அடிக்கடி வருகை தமிழகத்தில் மாற்றம் ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், தாமரை வரைபடத்துக்குள் தமிழ்நாடு வர வேண்டும் என்பது மத்திய பாஜகவின் எண்ணம், அது தமிழக பாஜகவின் செயல்பாடு என தெரிவித்தார். அமித்ஷாவின் ஒவ்வொரு விஜயமும் ஒரு வியூகத்திற்கான தொடக்கம் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து திருமதி கனிமொழி கருணாநிதி சென்றார்கள், சசி தரூர் சென்றார்கள், ஹைதராபாத்திலிருந்து ஓவாசி சென்றார்கள், காங்கிரஸில் சல்மான் குர்ஷித் சென்றார்கள். இவர்கள் அனைவருமே அங்கு சென்று நாங்கள் இந்தியாவினுடைய பிரதிநிதிகள் என்று சொன்னார்கள். மிக அழகாக கனிமொழி அவர்கள், நீங்கள் உங்கள் நாட்டினுடைய மொழி என்ன என்று கேட்டபொழுது, வேற்றுமையில் ஒற்றுமை தான் எங்கள் நாட்டின் மொழி என்று சொன்னார்கள். அதுதான் இன்றைக்கு பிஜேபி எல்லா இடங்களிலும் கடைபிடித்து வருகிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கருணை இல்லத்தை தேர்ந்தெடுத்து நாங்கள் அவர்களுக்காக அவர்களோடு சேர்ந்து இந்த பிறந்த நாள் அண்ணாமலையனுடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். ஆகவே இந்த வேற்றுமையில் ஒற்றுமையை நாட்டுக்கு வெளியே கடைபிடிப்பது மட்டும் அல்லாமல் நாட்டுக்குள்ளேயும் கடைபிடித்து நாங்கள் வருகிறோம். அதை நோக்கி இன்றைக்கு மற்ற கட்சிக்காரர்களும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு சிக்னல் தான் வெளிநாடுகளுக்கு எம்பிக்கள் நம்ம சென்றது. கனிமொழியினுடைய வாக்கியம் கூட. அதற்காக கனிமொழிக்கு நான் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துள்ளேன். மாற்றத்துக்கு உதாரணமாக இருக்கு.